இயேசு நல்லவர். இந்த காலை வேளையில் தேவ பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த காலை வேளையிலும் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 58வது வசனம். அப்பொழுது சவுல், வாலிபனே, நீ யாருடைய மகன் என்று அவனை கேட்டதற்கு தாவீது, நான் பெத்லகேம் ஊரானாயிருக்கிற உம்முடைய அடியானாகிய ஈசாயின் மகன் என்றார். நல்லா கவனிங்க. இந்த நாளிலும் நாம் இந்த காலை வேளையில் இந்த நாள் முழுவதும் பிரயாசப்படத்தக்கதாக வேலை ஸ்தலங்களுக்கு அல்லது பல இடங்களுக்கு நாம் செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நீங்களும் நானும் 10ஓடு 11 அத்தோடு இதொன்னு அப்படிங்கிற மாதிரி இல்லாம ஒரு தனிப்பட்டவர்களாய் உங்களை குறித்து பார்க்கிறவர்கள் உங்களை வித்தியாசமானவர்களாக, தேவ பிள்ளைகளே, உங்களை அப்படி பார்க்கிறார்களா? நீங்களும் நானும் தேவனை சார்ந்திருக்கிறவர்களாக இருந்தால், தேவனை நம்புகிறவர்களாக இருந்தால், தேவனை துதிக்கிறவர்களாக இருந்தால், நம்ம எந்த இடத்துல நம்ம போனாலும் நம்மை குறித்து மற்றவர்கள் விசாரிக்க வேண்டும், விசாரிப்பார்கள். அப்பதான் நாம் தாவீதை போல கர்த்தரோடு இருக்கிறவர்கள் என்று அர்த்தம். இங்க நம்ம தாவீத, எத்தனையோ பேர் அங்க இருந்தாங்க, ஆனா தாவீத ஒரு காரியம் செய்தான், கோலியாத்தை ஜெயித்தான். எல்லாரும் பயந்து கொண்டிருந்தார்கள். அவ்வளவு கொள்ளத்திற்கு மத்தியில சவுல் கேட்கிறான், இவன் யார்? நீங்க உங்களை என்னை பார்த்து உங்க வேலை ஸ்தலத்துல உங்களை குறித்து இந்த பையன் யாரு, இந்த பெண் யார் என்று கேட்க வேண்டும். ஊழியர்களா இருந்தால் உங்களை குறித்து இவர்கள் யார் என்று கேட்க வேண்டும். ஸ்கூல்ல நீங்க படிக்கிற பிள்ளைகளா இருந்தா இந்த பிள்ளை யாருடைய மகள் என்று கேட்க வேண்டும். அப்ப அதற்கு தாவீதத்தில் அப்படி என்ன அவர்களிடத்தில் குணம் இருந்துச்சு அப்படின்னா, அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான். தனக்கு இருந்த அந்த ஆடுகளை உண்மையாய் மேய்த்தான். சிங்கம் வந்தது உண்மை, கரடி வந்தது உண்மை, போனா போட்டுன்னு விட்டுறல, ஓடி சென்று அந்த சிங்கத்தின் வாயில் இருந்தும் கரடியின் வாயில் இருந்தும் மீட்டான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த உண்மை நமக்கு வேண்டும். இரண்டாவதாக, தகப்பனோ தாயோ சகோதரர்களோ தங்களை மதிக்காதவர்களாக இருந்தாலும், தகப்பன் கூட சாமுவேல் வரும்பொழுது அபிஷேகிக்க வரும்போது தாவீதையே அவன் கணக்கில் வைக்கவில்லை. பிள்ளைகளை வர சொன்ன அவனே வர சொல்லி இருக்கணும். அப்படி மறந்தாலும் அந்த தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். அல்லேலூயா. நீங்களும் நானும் நம்முடைய பெற்ற தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறோமா? மூன்றாவதாக, இந்த நாளில் எதிரிகளுக்கு பயப்படாதீர்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நில்லுங்கள். ஆமா, அதை செய்ய சொன்னாங்க, இதை செய்ய சொன்னாங்க, கர்த்தருக்கு விரோதமாய் வேண்டாம். நான் இதை செய்ய மாட்டேன், நான் விக்கிரகத்துக்கு படைத்ததை சாப்பிட மாட்டேன், தைரியமாக சொல்ல வேண்டும். அப்படி அவன் எதிரிகளுக்கு பயப்படவில்லை. நான்காவதாக, அவன் தன்னுடைய படையை அல்லது தன்னுடைய புயபலத்தை, தன்னோடு இருந்த அந்த ஆம்சவன் நம்பினான். ஆனால் தாவீது இயேசுவின் நாமத்தை நம்பினான். அல்லேலூயா. ஐந்தாவதாக, கல்லை வச்சு அவன் ஜெயிச்சான்னு பைபிள்ல போட்டிருந்தாலும் அந்த கல்லுல ஒரு வல்லமை இருந்தது. அதுதான் அந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை. இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலையும் உண்மையாக இருக்கிறீர்களா? உங்கள் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறீர்களா? அல்லது உங்கள் அதிகாரிகளுக்கு கீழ்ப்படுகிறீர்களா? எந்த மனுஷனுக்கு பயப்படாம கர்த்தருக்காய் தைரியமாய் நிற்கிறீர்களா? என்ன சொன்னாலும் இயேசுக்காக, இயேசுவின் நாமத்துல நீங்கள் செய்கிறீர்களா? உங்க கையில் இருக்கிற சிறுசா இருந்தாலும் கர்த்தருடைய நாமத்துல அந்த வல்லமை உங்களிடத்திலிருந்து புறப்படுகிறதா? இன்றைக்கு இப்படிப்பட்ட காரியம் உங்கள் வாழ்க்கையில இருந்தால் நீங்கள் மற்றவர்கள் மத்தியில பெயர் சொல்கிறவர்களாக இருப்பீர்கள். உங்களை குறித்து மற்றவர்கள் விசாரிக்கிறது மாதிரி உங்க வாழ்க்கை இருக்கும். கர்த்தர் அப்படியே உங்களை செய்வாராக. ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, என்னை, எங்களை, எங்கள் சபை மக்களை, இதை காண்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் தாவீதை போல
இவன் யார் என்று ராஜாவே விசாரித்தது போல சுற்றியுள்ள ஜனங்கள் எங்களை குறித்து விசாரிக்கத்தக்கதாக இந்த நாளில் எங்கள் வாழ்வை இயேசு நாமத்துல ஒரு வித்தியாச மாணவர்களாக எங்களை மாற்றும். அப்படி செய்ய போறே. நன்றி. இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா.